வணக்கம். 26/12/2025 வெள்ளிக்கிழமை இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம் சர்வ காரியம் ஜெயமாகும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். அதே நேரம் சற்று பொறுமை நிதானம் வேண்டும். வேகமும் பதட்டமும் தவிர்ப்பது மிக மிக நன்று. அனுச நட்சத்திரம் அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாள். கேட்டை செய்யும் வேளையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். பதட்டம் வேகம் அவசரப்பட்டு செய்வதால் சிறு சிறு தவறுதல் நடக்க வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளும் செல்வம் செல்வாக்கு புகழ் மன இதில் சந்தோஷமும் ஆனந்தமும் நிலை கொள்ளும் நாள் இன்றைய நாள். விருச்சகத்தில் அனைத்து காரியம் ஜெயமாக முருகப்பெருமானை வழிபட உங்கள் முன்னோர்களை வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சர்வத்திலும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். எந்த விஷயமாக இருந்தாலும் பக்குவம் அவசியம் தேவைப்படும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் தவிர்க்க வீண் வம்பு வழக்குகள் அல்லது தேவையற்ற வீண் வாக்குவாதத்தால் மன சங்கட்டங்கள் உருவாகாமல் இருக்க பொறுமை நிதானம் கவனமுடனும் செய்யும் வேளையில் கவனமுடனும் செயல்பட வேண்டிய நாள். அனைத்து வகையிலையும் பொறுமையோடு இருந்தால் அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண அதாவது தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் பொறுமை நிதானம் வேண்டும். பூராடம் நன்மைகள் சில வந்தாலும் வீண் வாக்குவாதத்தை அல்லது செய்யும் வேலையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உத்திராடம் மிகவும் அவசியம் முன்னெச்சரிக்கை அவசியம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து வகையான தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் பொருந்து முன்னெச்சரிக்கையோடு செயல்படும் நீங்கள் இன்றைய நாளில் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. மகரத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் பொறுமை நிதானம் தேவை. திருவோணம் அனைத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அவிட்டம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கும்பம் மீனராசி நண்பர்களை பற்றி. உங்களுடைய சர்வ காரியம் ஜெயமாக முருகப்பெருமானையும் உங்களுடைய மூதாதையர்களையும் வழிபாடு செய்ய மிகவும் உதவும் இன்றைய நாளில். வணக்கம்.